இந்த மாதிரி இளைஞர்கள் தாங்க நாட்டோட நம்பிக்கையே. आपने पैसा आज पुलिस को सपोर्ट कर दिया, ये पैसा उन तक पहुंचा दिया जाएगा, तुम्हारा नाम पता हमने नोट कर दिया. ரோட்ல பணக்கட்ட பார்த்தவர் அடுத்த செகண்ட் இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஷாப்லி பகுதியை சேர்ந்த அமித்குமார் அப்படின்றவங்க தான் மீரட் கர்னல் தேசிய நெடுஞ்சாலையில இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருந்திருக்காங்க. டூ வீலர்ல இவங்க போயிட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு இருசக்கர வாகனம் போயிட்டு இருந்திருக்கு. அதுல இருந்து கட்டுக்கட்டா பணம் தவறி விழுந்ததா சொல்லப்படுது. 200, 500ன்னு லட்சக்கணக்கில் அந்த பணம் இருக்கும் போல இருக்கு. ஆனா அதை பார்த்தவரு யாரும் பார்க்காத நேரத்துல எடுத்து வச்சுக்கணும்னு யோசிக்கலங்க. பணம் யாரோடதோ அவருக்கு போகணும் அப்படின்றதுக்காக உடனடியா 112 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி போலீஸ வரவழைச்சு அந்த போலீஸ் கிட்டயே கட்டுக்கட்டா அந்த பணம் அத்தனையையும் ஒப்படைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 4 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்ளோ பணம் அவருக்கு எங்கேயோ ஒரு விதத்துல பயன்பட்டிருக்கலாம். ஆனாலும் பணம் உரியவரை சேரணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு முயற்சி எடுத்தது பலரையுமே பாராட்ட வச்சிருக்கு. ஒப்படைக்கப்பட்ட பணம் அரசு கருவூலத்துல டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் உரிய நபரை தேடி அவங்க கிட்ட கொடுக்கும் முயற்சிகள் நடைபெற்றதாகவும் கூறப்படுது. இந்த இளைஞருக்கு உங்களுடைய பாராட்டுக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோவை வழங்குவோர் எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப், லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் மற்றும் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.